என்று ஈசாக்கு என்ற சிறுவனை பற்றிய பைபிளிலிருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது மிகவும் ஸ்பெஷல் ஸ்டோரி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஈசாக்கு யார்? ஈசாக்கு ஆபிரகாம் மற்றும் சாராவின் மகன். அவர்கள் மிகவும் வயதான போது அவர் பிறந்ததால் ஈசாக்கை மிகவும் நேசித்தார்கள். அவருக்கு என்ன நடந்தது? ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். ஈசாக்கை ஒரு மலைக்கு அழைத்துச் சென்று பலியாக செலுத்தும்படி ஆபிரகாமிடம் கூறினார். ஈசாக்கை மிகவும் நேசித்ததால் அதை செய்வது ஆபிரகாமுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் கதையில் இன்னும் நிறைய இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை நம்பி தனக்கு கட்டளையிடப்பட்டதை செய்தான். அவர் ஈசாக்கை மலைக்கு அழைத்துச் சென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை பலியிட தயாராக இருந்தார். உண்மையிலேயே அவர் அப்படி செய்தாரா? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட விருந்தபோது ஒரு தேவதை அவரை கூப்பிட்டு, நிறுத்துங்கள், குழந்தையை காயப்படுத்தாதே. ஆபிரகாம் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை கடவுள் பார்த்ததாகவும் அவர் ஈசாக்கை பலியிட வேண்டிய அவசியமில்லை என்றும் தேவதூதர் ஆபிரகாமிடம் கூறினார். அப்பொழுது ஆபிரகாம் உள்ளே சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். ஈசாக்குக்கு பதிலாக கடவுளுக்கு ஆட்டுக்கடாவை பலியாக வழங்கினார். ஆபிரகாமும் ஈசாக்கும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர். அதன் பிறகு ஈசாக்கிற்கு என்ன நடந்தது? ஈசாக்கு வளர்ந்த போது ஆபிரகாம் ஈசாக்கிற்கு ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிக்க விரும்பினார். எனவே ஈசாக்கிற்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்க அவர் தனது பணியாளரை அனுப்பினார். அந்த வேலைக்காரன் உதவிக்காக கடவுளிடம் ஜெபம் செய்து ரெபெக்கா என்ற கனிவான பெண்ணை ஒரு கிணற்றில் சந்தித்தான். அவள் வேலைக்காரனுக்கும் அவன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்தாள். அவள் ஈசாக்கிற்கு சரியானவள் என்று அந்த வேலைக்காரன் அறிந்தான். அப்படியானால் ஈசாக்கு ரெபெக்காவை திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆமாம், ஈசாக்கும் ரெபெக்காவும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். ஆனால் நீண்ட காலமாக அவர்களால் குழந்தைகளை பெற முடியவில்லை. அவர்கள் இருவரும் ஒரு குழந்தையை கேட்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் பல ஆண்டுகள் காத்திருந்து ஜெபித்தனர். அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும். கடவுள் அவர்களின் ஜெபங்களை கேட்டு ஏசா, யாக்கோபு என்ற இரட்டை குழந்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். Twins. That must have been fun. ஆம், எப்படி என்று நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் கடவுளின் திட்டம் எப்போதும் செயல்படுகிறது. விசுவாசம், நம்பிக்கை மற்றும் கடவுள் எந்த சூழ்நிலையையும் நன்மைக்காக எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி ஈசாக்கு மற்றும் அவரது குடும்பத்தின் கதை நமக்கு கற்பிக்கிறது. Thanks for sharing, Kid Igloo. That was an amazing story. You're welcome. Remember, we can always trust God, just like Isaac and his family did.